இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஃபிக்ஸல் பிளே கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ உங்களுக்கு வந்து HDFC பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் மற்ற நார்மல் டைம்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ₹500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே வந்து ₹500 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாவே வந்து கிடைச்சிரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிரெடிட் கார்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போடும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா 100% வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல நான் வந்துட்டு ஒரு மொபைல் இஎம்ஐ எடுத்திருந்தேன். 10% வரைக்கும் எனக்கு 3000 அதுல எனக்கு டிஸ்கவுண்டும் வந்து கிடைச்சது. 10% டிஸ்கவுண்ட்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த வர்த்தபுளான கிரெடிட் கார்டு கூட. இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதை பத்தின ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸல் பிளே கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல வந்து கிடைக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ட் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் பிங்க், அதுக்கப்புறம் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்குது. இதுல உங்களுக்கு எந்த கலர்ல கிரெடிட் கார்டு வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து கஸ்டமைஸா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பில்லிங் சைக்கிளை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பில்லிங் சைக்கிள் கிடையாது, பில்லிங் டேட்டை. எந்த டேட்ல வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் டேட் வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கிரெடிட் கார்டில் இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கிடையாது. இதுல வந்து அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து 5% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிராண்ட்ல வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா 2 பிகெஸ்ட் பிராண்டை நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 பிராண்ட்லயும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பர்ச்சேஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இதுல உள்ள அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா புக் மை ஷோ அண்ட் சொமோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு கேட்டகரியை நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். அடுத்தது டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப், அதுக்கப்புறம் ஊபர். அதுக்கு அடுத்தது வந்து ரோசரி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளிங்கிட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பசார் அப்படிங்கிற 2 கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா குரோமோ, ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஷன் கேட்டகரியில நைகா, அப்புறம் வந்து மைத்ரா. ஸோ இவ்வளோ கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கேட்டகரிஸில் உங்களுக்கு ஃபேவரா நீங்கள் அதிகமாக எந்த கேட்டகரிஸில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதில் 2 பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி HDFC பேங்கோட ஸ்மார்ட் பே அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பே பண்ணக்கூடிய பில் அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் வந்து பேசாப், இந்த 3 அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய இல்லை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பில் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபெஸ்டிவல் சேல் வந்து போடுவாங்க. இந்த மாதிரியான டைமில் ஒன்று அமேசானில் வந்து உங்களுக்கு 10% கேஷ்பேக் வந்து HDFC பேங்க் கொடுப்பாங்க, இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே 1% கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸல் பிளே கிரெடிட் கார்டு 2 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல வந்து கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபே, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா விசா. இதில் வந்து ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து UPI பேமெண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த UPI பேமெண்ட்ல 1% வரைக்கும் கேஷ்பேக்கும் வந்து இதில் உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸல் பிளேயோட ரூபே கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இந்த 1% கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி, டைனவுட்ல வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் வேணாலும் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹400 மேலே, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 உள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹250 வரைக்கும் இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும்.
இன்கேஸ் நீங்க வந்து நார்மல் டைம்ல இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் பண்ண விதின் 90 டேஸ்க்குள்ள, அதாவது 3 மந்த்துக்குள்ள 20,000 மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 500 rupees டோட்டலா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும், இல்லைன்னா அது வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. பட் இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரினிவல் ஃபீமே உங்களுக்கு வந்து இருக்காது. லைஃப் டைம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் 50 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட சேலரி குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 மேல உங்களோட சேலரி இருக்குது அப்படின்னா தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டாவே அப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் டீடைல் எல்லாத்தையுமே பார்த்தோம். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இதுல உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதையும் என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கான டீடைல் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு இப்போ கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைலை ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதுல நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேலரிடு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ரெண்டு பேருமே இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே இந்த கிரெடிட் கார்டு வந்து காட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சேலரிடுனா அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு 90 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணணும். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்துட்டு ஒரு 2 மந்த் ஆஃப்டர்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இங்க காமிச்சிருவாங்க. மேக்ஸிமம் இதுல ஜாயினிங் ஃபீ 500 rupees மட்டும் தான் பிடிப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்க்குற டைமை பொறுத்து இது வந்து சேஞ்சஸ் ஆகும். நீங்க ஒரு 2 மந்த் லேட்டா பார்த்துட்டு இது லைஃப் டைம் ஃப்ரீ இல்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட் திஸ் கார்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். நீங்க வந்து சேலரிட் அப்படின்னு என்ட்ரு பண்ணிருக்கீங்கன்னா இதுல என்ட்ரு பண்ணக்கூடிய அட்ரஸும் உங்களோட ஹோம் அட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கக்கூடாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணணும். நீங்க செல்ஃப் எம்ப்ளாயி வித் பிசினஸ்மேன் இல்ல ப்ரொஃபஷனல் அப்படின்னு என்ட்ரு பண்ணீங்கன்னா சேமா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுல வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. அதிகபட்சமா உங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளவு வருமோ அதையும் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே அடிஷனல் டீடைலா உங்களோட மதர் நேம், லாஸ்ட் நேம்ல வந்துட்டு இனிஷியலையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே உள்ள டேட்டாஸ் எதையுமே நீங்க ஃபில் பண்ண தேவை கிடையாது. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு டைரக்டா கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆதார் பேஸ்ட் eKYC பிளஸ் VKYC அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு eKYC அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா eKYC கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP கொடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை eKYC வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னா இதை வந்து எஸ் அப்படின்னு வந்து மாத்திக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட மெயிலிங் அட்ரஸ், அதனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன்.
அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். வீடியோ கேவிசி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க பேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டை நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், உங்களோட கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன் டீடைல், உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட், உங்களோட கிரெடிட் கார்டை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆப்ல மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். HDFC பேங்க்ல பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இதோட மொத்த கண்ட்ரோலுமே உங்களுக்கு பேஸ் ஆப்ல தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்லுவாங்க. இப்போ கண்டினியூ வீடியோ கேவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ கேவிசியை உங்களோட மதர் லாங்குவேஜான தமிழ்லயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இதுல வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியை என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஒன்று ஷோ பண்ணுவாங்க, அதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட், எந்த சிட்டில இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போயிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணீங்களோ அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா இதில் எதை சூஸ் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதையும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.